வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால மாங்காய் அடை பண்ண போறோம். எப்பயும் நம்ம அடைக்கு ரைஸ் இல்லாத மில்லட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இன்னைக்கு ரவா சேர்த்து நம்ம அடை பண்ண போறோம். எல்லா பருப்பு வகைகளும் சேர்க்க போறோம். அதனால நல்ல புரோட்டீன் ரிச்சா இருக்கும். மாங்காயும் சேர்க்கறதுனால இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த மாங்காய் வாசனை லேசான ஒரு புளிப்போட ரொம்ப அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த மாங்காய் அடை எப்படி பண்றது பார்க்கலாம். இந்த மாங்காய் அடைக்கு 1 கப்பு ரவா எடுத்துட்டு இருக்கேன். நம்ம ரவா 1 கப் எடுத்துட்டு இருக்கோம்னா இதே கப்ல 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்புலையும் பாதி, அதாவது 1/8 கப்பு உளுத்தம்பருப்பு. இந்த 4 பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும். பாருங்க, நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருக்கேன். நல்லா ஊறி இருக்கு. ரவா இருக்கு இல்லையா, அதை நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சு வச்சுட்டோம். அது கொஞ்சம் நல்லா சாஃப்டா ஊறிடும். நமக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த ரவா மொழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கணும். மாங்காய் அடை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, மாங்காய் ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய், இந்த கல்லாமணி மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கிளிமுக்கு மாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை நல்லா துருவி வச்சுக்கணும். நம்ம 1 கப்பு ரவா எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதுல பாதி கப்பு மாங்காய் துருவல் இருக்கிற மாதிரி நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கணும். மற்றபடி தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜார்ல 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் நான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன், இது ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம பருப்புலாம் ஊற வச்சிருக்கோம் இல்லையா, தண்ணியை ஃபுல்லாக வடிய விட்டுட்டு இந்த பருப்பை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். இந்த பருப்பையும் இப்போ நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, பருப்பை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். துருவல் கொஞ்சம் கூட கம்மி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அடையில வெங்காயம் சேர்க்க போறது இல்லை. வெங்காயம் சேர்க்கறதா மாதிரி இருந்தா இந்த தேங்காய் துருவல் கூட கொஞ்சம் கம்மியா கூட போட்டுக்கலாம். ரவா நல்லா ஊறியாச்சு. இப்போ இதையும் மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இதோட மாங்காய் துருவலையும் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடையோட கலர் கொஞ்சம் நல்லா பிரைட்டா வரும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி அடை மாவு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் அரைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். பாருங்க, அடை மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நான் ரவா ஊற வச்சிருந்தேன் இல்லையா, அதே பவுலில் நம்ம அரைச்ச மாவை எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கு, நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி இதை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்க்குறவங்க இந்த ஸ்டேஜில் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடை கையால் தட்டலாம். கையால் தட்டணும்னா அது மாதிரி கொஞ்சம் திக்காக வச்சுக்கணும். இல்லை கரண்டியால் நம்ம தோசை மாதிரி பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் கையால் தான் தட்டி காமிக்க போகிறேன். பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு இப்படி மாவை எடுத்துக்கிட்டு இப்படி கல்லை சென்டரில் வச்சு இப்படி தட்டணும். ஈஸியாக தட்ட வரும். கைக்கு கொஞ்சம் கூட சூடு அப்படிங்கிறது வரவே வராது. உங்களுக்கு எவ்வளோ மெல்லிஸா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டிக்கலாம். தட்டும்போது ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தட்டியிருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா இப்படி விரலாலேயே லேசாக அப்படி ஓட்டை பண்ணி விட்டுருங்க. அப்படி முடியாது அப்படின்னா இந்த தோசை கரண்டி இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் லேசாக அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. அதே மாதிரி இங்கே சின்ன சின்ன கேப் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு கேப்லேயும் ஒரு 2 சொட்டு இப்படி எண்ணெய் விட்டுருங்க. அடைக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா போட்டிங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு வரும். எண்ணெய் கம்மியாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம கொஞ்சம் எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டதுனால நல்லா மொறுன்னு வந்துருக்கு. பாருங்க, இந்த சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இப்போ கரண்டியால் அடை பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, கையால் தட்ட முடிஞ்சவங்க தட்டலாம், இல்லைன்னா கரண்டியால் இன்னும் கொஞ்சம் மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓரங்களும் கொஞ்சம் திக்காக இல்லாமல் நல்லா அப்படி மெல்லீஸாக பண்ணிக்கலாம். இப்படி சென்டர்லேயும் இப்படி 4 இடத்துல சின்ன சின்ன அப்படி கேப் கொடுத்துக்கணும்.
இந்த கேப்ல எல்லாம் ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஊற்றும் போது அடை நல்லா மொறுமொறுன்னு நல்லா வெந்துடும். சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, அப்போ நல்லா மொறுமொறுன்னு வரும். உங்களுக்கு அடை நல்லா மொறுமொறுன்னு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கணும். எண்ணெய் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா சாஃப்டான அடை கிடைக்கும். அடை ஒரு சைடு நல்லா வெந்தாச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த சைடும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். பாருங்க இந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. சர்விங் பிளேட் எடுத்துக்கலாம். அரிசி சேர்க்காத மாங்காய் அடை சர்விங்க்கு ரெடி. அடைக்கு இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு வெல்லம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து அடைக்கு வெல்லம் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் பொடி இருக்கு. இந்த அடையை வெல்லம் தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. வெல்லம் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாம். அருமைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. சாதாரணமாக வந்து நம்ம அரிசி சேர்த்து அடை பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக தோணும். கொஞ்சம் நல்லா லைட்டாக இருக்கு. சாப்பிட்டு முடிக்கும் போது இந்த மாங்காயோட ஃப்ளேவர், லேசான அந்த புளிப்பு, அந்த வாசனை நல்லா தெரியுது. வெங்காயம் சேர்க்கலன்னா கூட நம்ம தேங்காய் போட்டதுனால நல்லா தேங்காயோட வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கு. விரத நாட்கள் எல்லாம் கூட அரிசி சேர்க்க முடியாது, டிஃபன் பண்ணணும் அப்படின்னா இந்த அடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.